நினைக்கிறேன். மண்டேனாலே கேமிங் டே. ஸோ இன்றைக்கி வந்து கேமிங்கில் நம்ம லாஸ்ட் ஆஃப் அஸ் அதோட ஃபுல் கதையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி கேம் விளையாடின்னு நமக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். அது ஆல்மோஸ்ட் லைக் 10 hours ஸ்டோரி லைன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவே கண்டென்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் சொல்ல ட்ரை பண்ணுறேன். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜோவல் அவர் தான் ஆக்சுவலாக மெயின் ப்ரோட்டகனிஸ்ட். ஸோ அவரோட பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஜோவலோட பர்த்டே. ஸோ அந்த பொண்ணு வந்து அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு அப்படியே அந்த சோஃபாலே பார்த்து தூங்கிட்டாங்க. நம்ம ஜோவல் வந்து அவங்கள வந்துட்டு பெட்டில் தூங்கி வச்சுட்டு இந்த மாதிரி பல வேலைகளை பார்த்து கீழே போயிருக்காரு. ஸோ அப்போ வந்து கரெக்டாக கால் வருது. யார் பண்ணுறா பார்த்தீங்கன்னா நம்ம ஜோவலோட தம்பி. ஸோ அப்படி பார்த்தா சாராவோட அங்கிள் டாமி. ஸோ கால் வந்த அப்புறம் நமக்கு சாரா வந்து எங்கோ அப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டோன்னே நம்ம சாரா அவரோட அப்பா ஃபைன் பண்ணதுக்காக கீழே போகிறாங்க. கீழே போனால் தான் தெரியுது அவங்க அப்பா லைக் ஒருத்தவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எதிர் வீட்டுக்காரங்க. ஸோ அவங்க வந்து லைக் ஜாம்பி மாதிரி மாறி இருக்காங்க. ஸோ நம்ம ஜோயல் வந்து கன்னை வச்சு அவங்கள சுட்டு தள்ளிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கிளம்புறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம டாமி வரும்போது 3 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி மொத்த சிட்டியை விட்டு எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்ப ட்ரை பண்ணுறாங்க. பட் இந்த ஐடியா எல்லாருக்கும் வந்திருக்கு போல். ஸோ எல்லோரும் ஆல்மோஸ்ட் வந்து அந்த ஹைவேல நிற்கிறாங்க. ஃபுல் டிராஃபிக் ஜாமாக இருக்குது. ஸோ அப்போ கரெக்டாக வந்து அட்டாக் நடக்கும்போது இவங்க அப்படியே தப்பிச்சு ஃபாரஸ்ட் வழியாக போயிடலாம் சொல்லி திருப்புறாங்க. பட் ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து நம்ம சாரை வந்து கால் வந்து லைட்டாக ஃப்ராக்சர் ஆகிடுது. ஸோ நம்ம ஜோயில் வந்து அவங்கள தூக்கிட்டு ஓடும்போது பார்டர் கிட்ட போயிடுறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா நம்ம சோல்ஜர்ஸ் வந்து காவலில் நிற்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபெக்டட் வந்து அங்கே தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு. ஸோ அங்கே காவலில் நிற்கும் போது நம்ம ஜோவல் நான் நல்லா வந்து அப்படி சொல்லும்போது நம்ம சோல்ஜர் கொண்டு கூட கேட்காம சுட்டுறாரு. ஸோ சுட்டுறதுல 2 பேரும் நிலத்தட மாதிரி கீழே வந்துடுறாங்க. பட் யாருக்கும் எதுவும் ஆகலன்னு நினைக்கும் போது கரெக்டாக நம்ம டாமி வந்து அந்த சோல்ஜரை போட்டு தள்ளிடுறாங்க. அப்போ தான் நமக்கு தெரிய வருது அந்த குண்டடி நம்ம சாரா மேலே பட்டுது. ஸோ சாரா வந்து நம்ம ஜோவிலோட கையிலேயே வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ அங்கே அப்படியே கட் பண்ணி லாஸ்ட் ஆஃப் அஸ் டைட்டில் போட்டு நம்ம கேம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 20 வருஷம் கழிச்சு நம்ம ஜோவில் வந்து எழுந்துக்கிறார். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு ஸ்மக்லர். ஸோ இந்த மாதிரி வெப்பன் ஸ்மக்ல் பண்ணுறது அவரோட வேலை. அவர் கூட துணையாக டெஸ்ட்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ இங்கே 2 பேரும் சேர்ந்து ஸ்மகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு கடத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்மக்லிங் வந்து தப்பாக நடந்தது. அதுக்கான காரணம் யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ராபர்ட்னு ஒருத்தர். ஸோ 2 பேரும் சேர்ந்து ராபர்ட் தேடி போகிறாங்க. ஸோ ராபர்ட் வந்து இந்த மாதிரி உங்கள் வெப்பன்லாம் நான் ஃபயர் ஃப்ளைஸோட லீடர்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே நம்ம டெஸ்ட் சும்மாலமா அவங்கள போட்டு தள்ளிடுறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த லீடர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த லீடர் வந்து பார்த்திங்கன்னா மார்லின். ஸோ மார்லின் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, அதை ஸ்மகிள் பண்ணி நீங்கள் கேபிட்டல் சிட்டி கொண்டு போய் அங்கே இருக்க 5 ஃப்ளைஸ் கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் உங்களோட மொத்த வெப்பனும் அது ப்ளஸ் எங்ககிட்ட இருக்க வெப்பன் எல்லாத்தையும் தரோம் அப்படின்றாங்க. நம்ம ஜோயிலும் வேறு வழி இல்லாமல் சரி ஒத்துக்கிறாங்க. அப்புறம் போய் பார்த்தா தான் தெரியுது அந்த ஸ்மகிள் பண்ணுற பொருள் ஒரு பொண்ணு. ஸோ அந்த பொண்ணோட பேர் எலி. ஸோ இவங்க வந்துட்டு மார்லின் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஸ்மகிள் பண்ணிட்டு போய் அங்கே கொடுக்கணும். ஸோ இப்படி வந்து அவங்க போகிற வழியில் வந்துட்டு FDR அதாவது ஒரு மிலிட்ரி வந்துட்டு லைக் அவங்கள வந்து பிடிச்சிடுறாங்க. அந்த மிலிட்ரியோட எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பார்டரில் இருக்க சிட்டிசன்ஸ் ஃபுல்லாக வந்து தங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி யாராவது எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாலே போட்டு தள்ளிடுவாங்க. அது அவங்களோட லைக் மெயின் வேலை. ஸோ இந்த மாதிரி இவங்க எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது அவங்கள பிடிச்ச உடனே போட்டுதல்ல ட்ரை பண்ணுறாங்க. பட் நம்ம எலி வந்து எப்படியோ தப்பிச்சு லைக் 3 பேரும் எப்படியோ தப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம எலி வந்து உண்மையை சொல்கிறாங்க. அதாவது தான் வந்து இன்ஃபெக்டட் ஆல்ரெடி வந்து ஜாம்பியால் கடிப்பட்டிருக்காங்க. பட் தான் வந்து ஜாம்பியாக மாறல. ஏன்னு பார்த்தீங்கன்னா தான் வந்து இம்யூன், அதாவது அந்த ஜாம்பியோட அட்டாக்கு தான் வந்து இம்யூனாக இருக்குது. ஸோ என்ன வந்துட்டு நீங்கள் அங்கே கேபிட்டலில் இருக்க 5 ஃப்ளைஸ் கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து என் உடம்புலேருந்து கண்டிப்பாக ரத்தத்தை எடுத்து இந்த மாதிரி புதுசாக மெடிசன் செய்வாங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஜோயிலும் வந்துட்டு வேறு வழி இல்லை, இந்த மாதிரி நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நினச்சி அந்த கேபிட்டல் சிட்டிக்கு போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல் 5 ஃப்ளைஸ் எல்லாருமே செத்து கிடக்குறாங்க. ஏன்னு பார்த்தா அவங்க வரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி அந்த FDR மிலிட்ரி ஏஜென்சி வந்து எல்லாரையும் வந்து போட்டு தெளியுது. ஸோ இங்கே உள்ளே போகிறதையும் பார்த்து பின்னாடியே ஓடி வந்துட்டுருக்காங்க. ஓடியே நம்ம டெஸ்ட் சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி அந்த சண்டையில் நானும் கடிப்பட்டேன். ஸோ இப்போ தான் கடிப்பட்டேன். ஸோ என்னால் வந்துட்டு வர முடியாது, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மிலிட்ரி வந்து தடுத்துக்கிறேன், நீங்கள் தப்பிச்சு போய்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஜோயிலும் எலியும் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. நம்ம டெஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் செத்துட்டாங்க. ஸோ தப்பிச்சு போகும்போது நம்ம ஜோயல்ஸோட தன்னோட தம்பி டாமி வந்து இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு 5 ஃப்ளைஸ் கூட சேர்ந்தார். அதனால் நான் வந்து அவங்க கூட பேசலாம். ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக அவங்க வந்து எங்கே இந்த 5 ஃப்ளைஸ்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவனை தான் போய் பார்க்கணும். பட் அவன் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கான். அவனை போய் பார்க்கணுன்னா பில்னு ஒருத்தங்கிட்ட வந்து ஒரு இன்ஜினியர் அவன் வந்துட்டு என் கூட தான் வேலை செஞ்சுட்டு இருந்தான். அவனோட காரில் ஏறி போகணும்னு நினச்சி அவங்க பில்லை போய் மீட் பண்ணுறாங்க. பில் வந்து என்ன பண்ணுறான்னா தனக்கு தேவையானதை வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரக்கை ரெடி பண்ணி கொடுக்குறாரு. ஸோ 2 பேரும் சேர்ந்து இப்போ அந்த டாமி தேடி போயிட்டுருக்காங்க. பட் நடுவில் பார்த்திங்கன்னா
ஒரு ஹண்டர்ஸ்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு லைக் இந்த மாதிரி போகிறவங்களாம் அடித்து லைக் அவங்க வந்து கேனிபல்ஸ் மனுஷங்களே சாப்பிட்றாங்க. ஸோ அடித்து அந்த மாதிரி சாப்பிட்றாங்க. ஸோ அவங்க வந்து ஆம்புஸ் செய்யப்படுறாங்க. பட் இருந்தாலும் அவங்ககிட்ட தப்பிச்சு லைக் இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த பிரிட்ஜ் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த மிலிட்ரி ஏஜென்சியை கவர் பண்ணியிருக்கு. ஸோ அவங்க வேறு வழி தெரியாமல் ஒரு பில்டிங்லேருந்து பார்க்கலான்னு சொல்லி போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 பேர் இருக்காங்க. அவங்க தான் வந்து ஹென்ரி அண்ட் சாம். ஸோ இவங்க 4 பேரும் ஆக்சுவலாக இந்த பிரிட்ஜை கடக்கணும் தான் பிளான் போட்டுட்ருக்காங்க. ஸோ இவங்க ஒன்றும் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி கடக்கலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த மிலிட்ரி ஏஜென்சி பார்த்துட்டு ஸோ அவங்க வேறு வழி இல்லாமல் ஒரு கால்வாய்க்குள்ள வந்துடுறாங்க. அந்த கால்வாய் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாம்பிஸ் தான் இருக்குது. ஸோ அந்த ஜாம்பிஸ்லாம் வந்துட்டு இவங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. பட் இருந்தாலும் அவங்க எல்லோரும் வந்து தப்பிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்காக ஒரு பில்டிங்கில் போகிறாங்க. அதாவது ரேடியோ டவர். ஸோ அங்கேருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு சொல்லி போய் பார்க்கலான்னு போகிறாங்க. பட் அங்கே போனால் நம்ம சாம்